लर्न इम्प्लीमेंट एबोल्ड चैनल में स्वागत है। लर्न इम्प्लीमेंट एबोल्ड சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். मेरा नाम सूर्य है. என் பேரு சூர்யா. வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணி குட்டி குட்டி ஹிந்தி வாக்கியங்கள் கற்றுக்கிறதுக்கு போகிறோம். நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களை வந்தடையும். புதுசாக யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஹிந்தி சூப்பராக பேசுகிறதுக்கு நம்மளுடைய சேனல் உபயோகமாக இருக்கும். சலோ ஷுரு கர்த்தே ஹே, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போது நான் உங்ககிட்ட வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு சலோ ஷுரூர் கர்த்தே ஹே. சலோ ஷுரூர் கர்த்தே ஹே. சலோ அப்படின்னா வாங்க, ஷுரூர் கர்த்தே ஹே அப்படின்னா ஆரம்பிக்கலாம். இதுல சலோக்கு பதிலா சலியே சலியே அப்படின்னு சொல்லுவாங்க. சலியே ஷுரூர் கர்த்தே ஹே. சலோ ஷுரூர் கர்த்தே ஹேன்னு சொன்னாலும் கரெக்டு தான். சலியே ஷுரூர் கர்த்தே ஹே அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். இது எதுக்காக ரெண்டு வார்த்தை வச்சிருக்கிறாங்க? அப்போ சலோங்கிறத எங்க யூஸ் பண்ணணும், சலியே அப்படிங்கிறத எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட் நமக்கு வரும் இல்லையா. சலோ அப்படின்னா ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட, இல்லைன்னா ஓரளவுக்கு ரெண்டுமே மரியாதை கொடுக்கக்கூடியது தான். ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடியது ரொம்ப பெரியவங்களுக்கு அப்படிங்கும்போது சலியே. இல்லை புதுசா யாரையாவது பார்க்குறவங்களுக்கு சலியே ஷுரூர் கர்த்தே ஹே, வாங்க ஆரம்பிக்கலாம். சலோ ஷுரூர் கர்த்தே ஹே அப்படின்னா வா ஆரம்பிக்கலாம், அதுவும் வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துக்குவாங்க. ரெண்டுமே மரியாதை கொடுத்து சொல்றது தான். சலியே ஆரம்பிக்கலாம், சலியே ஷுரூர் கர்த்தே ஹே அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பெரியவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் அவங்க கிட்ட எல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இல்லை நிறைய பேர் சேர்த்து சொல்றோம் அப்படிங்கும்போது அந்த சலியே ஷுரூர் கர்த்தே ஹே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணுறது கரெக்டு தான், மரியாதைக்குரியது தான் ரெண்டுமே. சலோ ஷுரூர் கர்த்தே ஹே அப்படின்னு சொல்கிறது மரியாதை குறைவு அப்படின்னு கிடையாது, அதுவும் மரியாதைக்குரியது தான். ஆனால் ரொம்ப ரொம்ப பெரியவங்க கிட்ட அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது, இல்லை நிறைய ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்க, நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறீங்க அந்த மாதிரி எல்லாம் சமயங்களில் சலியே ஷுரூர் கர்த்தே ஹே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்தது தியான் தோ. தியான் தோ அப்படின்னா கவனம் கொடு, கவனம் செலுத்து அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு தியான் தோ. தியான் அப்படின்னா கவனம், கொடு அப்படிங்கிறது தோ அப்படின்னு சொல்லுவாங்க. தியான் தோ. ஏதாவது படிப்புல கவனத்தை செலுத்து, செய்யற வேலையில கவனத்தை செலுத்து அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இப்ப படிப்புல கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்லும்போது இந்த தியான் தோவை நீங்க அந்த வாக்கியத்துல ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, பதேமே தியான் தோ. பதேமே அப்படின்னா படிப்புல கவனத்தை செலுத்து அப்படின்ட்டு சொல்றோம். தியான் தோ. இன்னொரு தடவை ப்ரொனவுன்ஸ் பண்றேன், கிளியரா கேட்டுக்கோங்க. தியான் தோ. கவனம் கொடு, கவனம் செலுத்து. இந்த ரெண்டுக்குமே நம்ம தியான் தோ அப்படின்னு சொல்லலாம். இல்ல வேலையில கவனத்தை செலுத்து அப்படிங்கும் போதும் நீங்க இந்த தியான் தோவை யூஸ் பண்ணலாம். அடிக்கடி நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். யாராவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வேலையை கவனமா செய் அப்படின்னு சொல்லுவோம். காம் தியான் சே கரோ அப்படின்னு சொல்லணும். காம்னா வேலை, தியான் தியான் சே கரோ அப்படிங்கும்போது கவனமா செய் அப்படிங்கிற அர்த்தம் வரும். காம் தியான் சே கரோ அப்படின்னு சொல்லணும். காம் தியான் சே கரோ அப்படின்னா வேலை கவனமா செய். இந்த மாதிரி வாக்கியங்கள்லயும் நம்ம இந்த தியான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். தியான் தோ அப்படின்னா கவனம் கொடு. கவனம் கொடு பார்த்தாச்சு. இப்ப அடுத்த வார்த்தை பார்க்கலாம். இப்பதான் நம்ம சொன்னோம் தியான் சே கரோ. எதுல சொன்னோம்? வேலைய கவனமா செய் அப்படின்னு சொல்லும் போது இந்த தியானுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தியான் சே கரோ அப்படின்ட்டு யூஸ் பண்ணும். காம் தியான் சே கரோ. காம்னா வேலை, தியான் சே கரோன்னா கவனமா செய், வேலை கவனமா செய்.
காம் தியான் சே கரோ. சரி, இதுக்கு முன்னாடி தியான் தோ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்துட்டு எங்கேயாவது கவனம் கொடு அப்படின்னு சொல்லும்போது, பே அட்டென்ஷன், கவனி கவனி அந்த மாதிரி சொல்லும்போது தியான் தோ. அது படிக்கிறதுல கவனம் கொடு, படிக்கிறதுல கவனம் செலுத்து அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்தோம். பதே மே தியான் தோ, பதே மே தியான் தோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க வேலை கவனமா செய் அப்படிங்கும்போது காம் தியான் சே கரோ அப்படிங்கிற எக்ஸாம்பிள். தியான் அப்படிங்கிறதுக்கு கவனம் அப்படிங்கிற மீனிங் தான் வரும். ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்ம சொல்லும்போது ஒரு சின்ன வேறுபாடு மட்டும் இருக்கும். அதுதான் நம்ம இப்ப எப்படின்னு பார்த்தோம். சாவ்தான் சே கரோ. இப்ப ஏதாவது ரொம்ப டேஞ்சரான வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணலாம். தமிழ்ல பொறுமையா செய் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஆனா ஹிந்தியில சாவதான சே கரோ, ப்ரொனவுன்சியேஷன் சாவதான சே கரோ. அதாவது ஏதாவது டேஞ்சரான ஒர்க் இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை அப்படிங்கும்போது இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இசை சாவதான சே கரோ அப்படின்னா இத சாவதானமா, அதாவது பொறுமையா பார்த்து பண்ணு அப்படிங்கிற மீனிங்ல தான் இந்த சாவதான சே கரோ அப்படின்ட்டு இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு இந்த வேலை பயங்கர இம்பார்ட்டன்ட், ரொம்ப பார்த்து பத்திரமா பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த சாவதான சே கரோ, ஏ காம் சாவதான் சே கரோ, இந்த வேலைய கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணுங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற இடங்கள்ல சாவதான சே கரோ. தியான் சே கரோ அப்படிங்கும் போது கவனமா செய், வேலை கவனமா செய் அப்படின்னு சொன்னோம். தியான் தோ அப்படின்னா பே அட்டென்ஷன், அதாவது கவனி கவனி அப்படின்னு சொல்லும் போது அந்த தியான் அப்படிங்கிறது கவனி, தியான் தோ அப்படிங்கிறது கவனம் கொடு அப்படின்னு சொன்னோம். சாவதான சே கரோ அப்படின்னா ஒரு முக்கியமான வேலை அப்படிங்கும்போது சாவதான சே கரோ. சாவதான சே கரோ, பொறுமையா செய் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது தீரே தீரே கரோ. தீரே தீரே கரோன்னா மெதுவா செய், நமக்கு நேரம் இருக்கு, மெதுவா செய் அப்படின்னு சொல்லும் போது இந்த தீரே தீரே கரோ அப்படின்னு சொல்லுவோம். தீரே தீரே கரோவும் சாவதான சே கரோவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தீரே தீரே கரோன்னா மெதுவா செய் அப்படின்னு அர்த்தம். சாவதான சே கரோ அப்படின்னா பார்த்து பொறுமையா பண்ணுங்க. ஏதாவது டேஞ்சரான சமயங்கள்ல, டேஞ்சரான ஒர்க்கு இல்ல ரொம்ப கரெக்டா பண்ணணும் அப்படிங்கும் போது அந்த மாதிரி தருணத்துல நம்ம சாவதான சே கரோ, பார்த்து பொறுமையா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சாவதான சே கரோ. இது வந்து மெதுவா பண்ணுங்க, நமக்கு நேரம் இருக்கு, நம்ம இந்த வேலையை மெதுவா பண்ணா போதும், அந்த மாதிரி சமயங்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தீரே தீரே கரோ. கரோனா செய், தீரே தீரேனா மெதுவா மெதுவா, மெதுவா மெதுவா செய், மெதுவா செய் அப்படிங்கிறதுக்கு தீரே தீரே கரோ. ப்ரொனவுன்சியேஷன் தீரே தீரே கரோ. இன்னொரு தடவை சொல்லலாம், தீரே தீரே கரோ. இதுவும் வேலை சம்பந்தப்பட்ட வார்த்தை தான். குச் கரோ அப்படின்னா ஏதாவது பண்ணு, ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நமக்கு வேலையில ஏதாவது தப்பாயிருச்சு அதை சரி பண்ணணும் அப்படிங்கும் போது, இல்லை ஏதாவது பண்ண அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தருணங்கள்ல குச் கரோ, ஏதாவது செய், அதுக்கு குச் கரோ. ப்ரொனவுன்சியேஷன் குச் கரோ, டூ சம்திங் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது பண்ணு, ஏதாவது பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரியான சமயங்கள்ல ஏதாவது செய், செய்ங்கிறது கரோ. இந்த குச் அப்படின்னா ஏதாவது சம்திங் அப்படிங்கிறதுக்கு தான் குச் அப்படின்னு சொல்லுவாங்க. குச் கரோ, ஏதாவது செய். வேலை சம்பந்தப்பட்ட இடங்கள்லயும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம வீட்டுல பேசும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணி, ஏதாவது செய்யி, ஏதாவது வேலை செய்யி, ஏதாவது படி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது குச் கரோ அப்படின்னு சொல்லலாம். படின்னு சொல்லும்போது அதுக்கு வேற வார்த்தை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணு, ஏதாவது செய்யி அப்படின்னு சொல்லும் போது குச் கரோ அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஏதாவது செய் அப்படின்ட்டு அர்த்தம். ஏதாவது செய் அப்படிங்கறதுக்கு பார்த்தோம். இப்ப எதுவுமே செய்யாத, அப்படி எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கு குச் மத் கரோ. ஏதாவது செய், அதுக்கு குச் கரோ. எதுவும் செய்யாத அப்படி சொல்றதுக்கு குச் மத் கரோ. குச்னா ஏதாவது, சம்திங் அந்த மாதிரி மீனிங். மத்னா வேண்டாம், பண்ணாத அப்படிங்கிறது, செய்யாத அப்படின்னா மத் கரோ. கரோனா செய், மத் கரோ அப்படின்னா செய்யாத. ப்ரொனவுன்சியேஷன் குச் மத்
கரோ எதுவும் செய்யாத. ஐயோ இது எதுவும் பண்ணாத அப்படியே வச்சிரு அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தருணங்கள்ல குச் மத் கரோ அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். இது எதுவும் பண்ணாத, அழுங்காம அப்படியே இருக்கட்டும், இது ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், ஒண்ணும் பண்ண வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லும் கூடிய வேலைகள்ல குச் மத் கரோ அப்படிங்கிற வார்த்தைய நீங்க ஹிந்தியில உபயோகிக்கலாம். குச் மத் கரோ, இன்னொரு தடவை சொல்லிடலாம். குச் மத் கரோ எதுவும் செய்யாத. குச் மத் கரோ. குச் மத் கரோ எதுவும் செய்யாத அப்படின்னு பார்த்தாச்சு. இப்ப மத்கர் லாலா. மத்கர் அப்படின்னா மத்கர் லாலா அப்படின்னா செய்யாத, சும்மா வெறும் செய்யாத, எதுவும் செய்யாத அப்படி கிடையாது, செய்யாத. செய்யாத கண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கு மத்கர் லாலா. மத்கர் லாலா அதாவது நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜ்ல நம்ம லோக்கலா வந்து யூஸ் பண்ணுவோம்ல, செய்யாத கண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லணும். உங்களுக்கு யார்கிட்டயாவது செய்யாதப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மத்கர் லாலா அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ப்ரொனவுன்சியேஷன் மத்கர் லாலா, மத்கர் லாலா அப்படின்ட்டு சொல்லணும். இது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணலாம், இல்ல சின்ன சின்ன பசங்க கிட்ட அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்ல சில டைம்ஸ் வந்து டோன்ட் டூ இட் ப்ரோ அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மத்கர் லாலா அப்படின்ட்டு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப கொலோக்கியலா யூஸ் பண்றது. இது வந்து ரொம்ப ஃபார்மலா யூஸ் பண்ணக்கூடியது கிடையாது. ஆஃபீஸ்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது யூஸ் பண்ணலாம். இல்லாம உங்க சீனியர்ஸ் கிட்ட அந்த மாதிரி எல்லாம் இது யூஸ் பண்ண முடியாது. ஒரு கொலோக்கியலா இப்படியும் ஒரு வார்த்தை அவங்களோடதுலயும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட, சின்ன பசங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். மத்கர் லாலா அப்படின்னா செய்யாத அப்படின்ட்டு, செய்யாத வேண்டாம் செய்யாத அப்படின்ட்டு சொல்றது மாதிரி, கொஞ்சம் விளையாட்டுத்தனமா சொல்றது மாதிரியும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மத்கர் லாலா, மத்கர் லாலா. அடுத்த வார்த்தை ஜல்தி கரோ ஜல்தி கரோ ஜல்தி கரோ ஜல்தி கரோ அப்படின்னா சீக்கிரம் செய்யுங்க சீக்கிரம் செய்யுங்க சீக்கிரம் செய்யுங்க அப்படின்ட்டு. ஜல்தினா சீக்கிரம், கரோ அப்படின்னா செய்யுங்க, கரோன்னா செய்யறது, மத்கரோ அப்படின்னா செய்ய வேண்டாம், டோன்ட் டூ இட் அப்படிங்கறத மத்கரோ. இது வந்து டூ இட் ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு சீக்கிரம் செய் அப்படிங்கிறது. இதே மெதுவா செய் அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு முன்னாடி தான், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது என்ன அப்படின்ட்டு பார்த்தோம். ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்க. அதே மாதிரி பொறுமையா பண்ணுங்கிறதுக்கு மெதுவா பண்ணுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அதையும் ஞாபகப்படுத்தி பாருங்க. என்ன வார்த்தை எந்த தருணங்கள்ல அதை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறதையும் ஞாபகப்படுத்தி பாருங்க. சீக்கிரம் செய் அப்படின்னா ஜல்தி கரோ, ப்ரொனவுன்சியேஷன் ஜல்தி கரோ, சீக்கிரம் செய் அப்படின்னு. இப்ப ஏதாவது ஒரு வேலையை சீக்கிரமா செய்யணும், சீக்கிரமா செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது சீக்கிரம் செய் அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி கரோ. வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயும் இது உபயோகமா இருக்கும். இல்ல மற்ற இடங்கள்ல எந்த வேலை செஞ்சாலுமே நமக்கு இந்த வார்த்தை உபயோகமா இருக்கும். நம்ம சாதாரண வேலையை சீக்கிரமா செய்யுங்க அப்படின்னா காம் ஜல்தி கரோ, காம் ஜல்தி கரோ, வேலை சீக்கிரமா செய்யுங்க அப்படின்ட்டு சொல்றது. வேலையை கவனமா செய்யுங்க அப்படிங்கறதுக்கு தியான் சே கரோ அப்படின்னு பார்த்தோம். இத வந்துட்டு வேலையை சீக்கிரமா செய்யுங்க அப்படிங்கும்போது காம் ஜல்தி கரோ, ஜல்தி கரோ. செய்யாத கண்ணு, மத்கர் லாலா அந்த மாதிரி பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் இந்த ஃபட்டாஃபட் அப்படிங்கிறது. சீக்கிரம் குவிக்கா செய்ய அப்படின்ட்டு நம்ம சொல்றது. இதை நீங்க ஒஃபீஷியலா ஃபார்மலா அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட, இல்ல வீட்டுல, இல்ல வந்து உங்க ரொம்ப கொஞ்சம் ஓரளவு க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட ஃபட்டாஃபட் சீக்கிரம் செய் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த ஃபட்டாஃபட் அப்படிங்கிறது. ஜல்தி கரோ அப்படிங்கறத ஃபார்மலா நம்ம யூஸ் பண்ணலாம். சீக்கிரமா செய் அப்படிங்கறத காம் ஜல்தி கரோ, வேலை சீக்கிரமா செய் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த ஃபட்டாஃபட் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல, இல்லைன்னா வந்துட்டு நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இல்ல சின்ன பசங்க கிட்ட, இல்லைன்னா ஆஃபீஸ்லயே நம்ம கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறவங்க கிட்டனா ஃபட்டாஃபட் சீக்கிரமா செய் அப்படிங்கறத கடகடன் செய்ய அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல, அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு இந்த ஃபட்டாஃபட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சிருக்கிறாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபட்டாஃபட் அப்படிங்கறது நீங்க ஆஃபீஸ்ல இல்ல கொலீக்ஸ் கூட கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் இல்லாதவங்க கிட்ட எல்லாம் இதை அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. இது ஏன்னா அவ்வளோ ஃபார்மல் கிடையாது. ப்ரொனவுன்சியேஷன் ஃபட்டாஃபட் ஜல்தி கரோ, சீக்கிரமா செய், ஒஃபீஷியலா ஃபார்மலா சொல்றதுக்கு.
ஃபட்டாஃபட் அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் கொலோக்கியலா மத்கர்லாலா செய்யாத கண்ணு அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி லிஸ்ட்ல இந்த ஃபட்டாஃபட் அப்படின்ட்டு வந்து வரும். சீக்கிரம் கடகடன் ரெடியாங்க, கடகடன் செய்யுங்க, சீக்கிரமா செய்யுங்க அப்படின்னு ரொம்ப குவிக்கா ஃபாஸ்டா அப்படிங்கிற மாதிரி இடங்கள்ல இந்த ஜல்திக்கு பதிலா ஃபட்டாஃபட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். இன்னொரு தடவை சொல்லிடலாம், ஃபட்டாஃபட். இதுவும் ஒரு வேலை சம்பந்தப்பட்ட வார்த்தை தான். நல்லா பண்ணு, சூப்பரா பண்ணு, நல்ல வேலை பண்ணு, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா செய்யி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அச்சா கரோ. அச்சா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க, இல்ல கேட்காமலும் இருந்திருக்கலாம். ஒரு சிலர் ஹிந்தியில அந்த அளவுக்கு நாட்டம் இல்லாதவங்க கேட்காம இருந்திருக்கலாம், இல்ல ஓரளவுக்கு உங்களுக்கு ஹிந்தியில கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா நீங்க கேட்டிருக்கலாம். அச்சா அப்படின்னா வந்து நல்லா. கரோ அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கரோ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். அச்சா கரோ, நல்லா பண்ணு, டூ வெல். ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு போறோம் அப்படின்னா கூட இந்த வார்த்தையை வந்து சொல்லலாம். டூ வெல், நல்லா பண்ணு, நல்லா செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அச்சா கரோ அப்படின்னு சொல்லலாம். இல்ல நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, அதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது நம்ம பண்ண போறோம், இல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போறோம், அந்த மாதிரி சமயங்கள்லயும் நம்ம இந்த அச்சா கரோ அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நல்லா பண்ணு, நல்லா செய்ய அப்படின்னு, நல்ல வேலை செய்ய அப்படின்னு சொல்லலாம். இல்ல பெரியவங்க நம்மளை பார்த்து யாராவது சொல்றாங்க அப்படின்னாலும், இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லும் போது அவங்க இந்த அச்சா கரோ அப்படின்னு சொன்னாங்கன்னா, அச்சா கரோ அப்படின்னு, அச்சா காம் கரோ அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே நல்லா வேலை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காம் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் என்ன வார்த்தை அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா வேலை அப்படிங்கிறதுக்கு காம்னு சொல்லுவாங்க. எகெயின் திருப்பியும் நான் சொல்றேன், கரோ அப்படிங்கிறதுக்கு செய், பண்ணு அப்படிங்கிறது அச்சா கரோ. ப்ரொனவுன்சியேஷன் அச்சா கரோ. இன்னொரு தடவை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாம், அச்சா கரோ அப்படின்னா நல்லா செய். இப்ப சொல்ற வார்த்தை பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான வார்த்தை. இது அதிகமா யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி. இருந்தாலும் நம்ம புரியறதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கலாம், வேற ஒரு பாஷை கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால. அச்சா மத் கரோ அப்படின்னா நல்லா செய்யாத அப்படின்ட்டு வந்து சொல்றது. அச்சா மத் கரோ அப்படின்னா நல்லா செய்யாத. ப்ரொனவுன்சியேஷன் அச்சா மத் கரோ. அச்சா மத் கரோ. அச்சா அப்படின்னா நல்லா, மத்னா செய்யாத அப்படிங்கிறது தான். அந்த மத் கரோ அப்படிங்கிறது செய்யாத அப்படிங்கிறதுக்கான மீனிங். கரோ அப்படிங்கிறது செய்யறது, பண்றது, இதுக்குதான் கரோ. மத் கரோ அப்படின்னா செய்யாத அப்படின்ட்டு, நல்லா செய்யாத அப்படின்ட்டு சொல்றாங்க. இல்ல நீங்க சொல்லணும் அப்படின்னா அச்சா மத் கரோ, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தப்பு தப்பா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சும்மா நம்ம விளையாட்டுத்தனமா சொல்றதுன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் வார்த்தை அப்படிங்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லும் போது கூட நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அச்சா மத் கரோ. அச்சா மத் கரோ, நல்லா செய்யாத. நல்லா செய், அச்சா கரோ. ஜல்தி கரோ, சீக்கிரம் செய், சீக்கிரமா வேலை செய். காம் ஜல்தி கரோ. இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சது. ஒரு தடவை வந்து நம்ம சொல்லி பார்த்துக்கிறோம், அவ்வளவுதான். அச்சா மத் கரோ, நல்லா செய்யாத. அச்சா கரோ, நல்லா செய். அச்சா மத் கரோ. நார்மலா நம்ம இந்தியன்ஸ் இந்த வார்த்தையை ரொம்ப அதிகமா வந்து எப்ப பார்த்தாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், ஃபாரினர்ஸ் மாதிரி. ஆனாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நன்றி, தேங்க்யூ, அதுக்கு தன்யவாத். ஹிந்தியில தன்யவாத், தன்யவாத். ஹிந்தியில தன்யவாத். ப்ரொனவுன்சியேஷன் தன்யவாத். நம்ம நன்றி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில தன்யவாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவுமே ஃபார்மல் தான். ஃபார்மல் இல்லாமலும் நீங்க யூஸ் பண்ணலாம் தன்யவாத் அப்படின்ட்டு. இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, சுக்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. இது கூட நம்ம எங்கேயாவது நம்ம கேட்டிருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாட்டுல கூட சுக்ரியா அப்படின்ட்டுலாம் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி சுக்ரியா அப்படிங்கிறது அது வந்து உருது வார்த்தையில இருந்து எடுத்தது. சுக்ரியாவும் சொல்லுவாங்க, ஆனா மோஸ்டா வந்து தன்யவாத் அப்படிங்கறத சொல்லுவாங்க. நன்றி அப்படிங்கிறதுக்கு தன்யவாத் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு, சுக்ரியா அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. தன்யவாத் ஹிந்தி, சுக்ரியா உருது. யாராவது நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குதான் இந்த கோய் பாத் நஹி. நன்றி அப்படின்னு சொல்லும்போது கோய் பாத் நஹி, இல்ல பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கோய் பாத் நஹி அப்படின்னா இல்ல பரவாயில்ல, இட்ஸ் மை பிளஷர், இல்ல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றது மாதிரி இருக்கும்.
இந்த வார்த்தை ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஃபார்முலா இருக்க வேண்டிய இடங்கள்லையும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஃபார்மல் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். கோய் பாத் நஹி அப்படின்னா இல்லை பரவாயில்ல தேங்க்யூ சொன்னாங்க அப்படின்னா இது கோய் பாத் நஹி. கோய் நஹி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தை இருக்குது கோய் நஹி அப்படின்னு சொல்லலாம், கோய் பாத் நஹி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு வார்த்தை இருக்குது, கோய் பாத் நஹி, கோய் நஹி. ப்ரொனவுன்சியேஷன் कोई बात नहीं, कोई नहीं, कोई बात नहीं, கோய் நஹி. அந்த நஹிங்கிறதுல அந்த என் வந்து சைலண்ட் ஆயிடும். ஸோ நஹி அப்படின்னு வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கோய் பாத் நஹி, கோய் நஹி. கோய்ங்கிறது இதே கோய் தான், இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கு கோய் பாத் நஹி, கோய் நஹி. அவ்வளோதாங்க. இன்னைக்கு இந்த நம்ம பார்த்த எல்லா வார்த்தைகளுமே வேலை பார்க்குற இடங்கள்ல நமக்கு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் பார்த்தோம். இல்லை வெளியிலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப ஃபார்மலாகவும் பார்த்தோம். ஒன்று ரெண்டு வார்த்தைகள் நம்ம வாக்கியங்கள் வந்து ஃபார்மல் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் யூஸ் பண்ணுறது மாதிரியும் பார்த்தோம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு தடவை நம்ம சொல்லிடலாம். நன்றி, தன்யவாத். கோய் பாத் நஹி, இல்லை பரவாயில்லை, कोई नहीं, இல்லை பரவாயில்ல, कोई बात नहीं.